அரசியல் பிரமுகர்களும் திரை பிரமுகர்களும் ஆர்.எம். வீரப்பன் குறித்த நினைவுகளை பகிர்ந்துள்ளனர். நம்மளெல்லாம் விட்டு பிரிந்திருக்காரு உத்தமர் மதிப்புக்குரிய ஆர்.எம். சார் அவர்கள். அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சினிமா வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அவருக்கு வலது கையாக இருந்தவர் ஆர்.எம். சார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி, கல்வி நிறுவனங்களின் அதிபர்களாகி, பேரும் புகழும் பணத்தோடு இப்போவும் வளம் வந்துட்டுருக்காங்க. என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது, உணர்ச்சிகரமானது, ஒரு புனிதமானது. அவர் இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு என் வாழ்நாளில் நான் அவரை நான் மறக்கவே முடியாது. ஒரு ஆர்.எம். வீரப்பன் அவர்களை சிறு வயதில் கலை உலகத்தில் இருந்த பிற்பாடு அரசியல் உலகத்திற்கு அவர் சென்றபோதும் உயர்ந்த ஒரு உருவமாகத்தான் நான் பார்த்திருந்தேன். பிற்பாடு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அதே கம்பெனியில் நான் வேலை செய்வேன் என்றெல்லாம் நான் நினைத்தது கிடையாது. அந்த கம்பெனியில் காக்கி சட்டை போன்ற சில படங்களில் அவருடன் சேர்ந்து செயல்படும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய பயணங்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவமும் ஞானமும் எனக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது என்றால் மிகையாகாது. ஒரு மூதறிஞர் திரையுலகத்திலும் சரி, அரசியலிலும் சரி, எம்ஜிஆர் அவர்களின் வலக்கையாக திகழ்ந்தவர். அந்த நிலை மாறாமல் என்றும் அவர் நினைவாக இருந்து வாழ்ந்து மறைந்தவர். அவருக்கு அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அவர் எம்ஜிஆரிடம் உதவியாளராக பணியாற்றிய காலங்கள் ஒரு பெரிய எம்ஜிஆருக்கும் சரி, திரையுலகத்திற்கும் சரி, ஆர்.எம். வீரப்பன் அவர்களுக்கும் சரி, அது ஒரு பெரிய பொற்காலம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவரை வைத்து வெற்றி படங்களை தயாரித்து திரையுலகிலே தனிப்பெரும் பெயர் பெற்றவர். அது மட்டுமல்லாமல் இலக்கியத்துறையிலும் கம்பன் கழகம் என்ற பெயரில் கம்பன் புகழையும் தமிழின் உயர்வையும் நாட்டுக்கு எடுத்துக்காட்ட கருத்தரங்குகள் நடத்தி அறிஞர் பெருமக்களை வரவழைத்து அவர்களை உரையாற்ற வைத்து தமிழையும் கம்பன் புகழையும் வெகு காலம் பரப்பியவர் என்பதும் மிகவும் முக்கியமான விஷயமாகும். அவருடைய தொண்டு நாடு, இந்த தமிழ் உலகம், தமிழ் உள்ள வரைக்கும் மறக்க முடியாதது. அவருடைய இழப்பு நாட்டிற்கு பேரிழப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார்பில் மறைந்த முன்னாள் அமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, குறிப்பாக பொன்மனச்செம்மல் நத்தோண தந்த சரித்திர நாயகன் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கழகம் அன்றைக்கு ஒரு வளர்ச்சி பெறுவதற்கு புரட்சித் தலைவரோடு உற்ற துணையாக இருந்தவர் என்பதை வரலாற்று சான்றோர் அறிந்தவர்கள் நிச்சயமாக அறிய முடியும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையில் புரட்சித் தலைவருடைய அமைச்சராக இருந்து மக்களுக்கு பணியாற்றியவர். பல்வேறு துறைகளை திறம்பட கையாண்டவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.